வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் மற்றும் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நேற்று மார்க்கெட் 13,520 பக்கமாக ஓப்பன் ஆன மார்க்கெட் 13,420, 13,460 போன்ற இடங்களில் பல தடவை சப்போர்ட் எடுத்து மறுபடியும் 13,524 பக்கமே க்ளோஸ் ஆகிருக்கு. ஓப்பனிங் க்ளோசிங் ரெண்டும் ஈக்குவல். சரிங்களா? நேற்று மார்க்கெட்டோட க்ளோசிங்கும் ஓப்பனிங்கும் முன்னாடி நாள் மார்க்கெட் ஓப்பனிங் காட்டிலும் அதிகமாக தான் ஓப்பன் ஆகிருக்கு. பட் இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,560 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. ப்ரைஸ் ஓப்பனிங்கில் மாற்றங்கள் இருக்கலாம், ஏன்னா நம்ம இந்த வீடியோவை ரொம்ப சீக்கிரமாக ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுனால. இது என்ன குறிக்குது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஆல் டைம் ஹை க்ரியேட் பண்ணி க்ளோஸ் ஆச்சு இல்லையா, ஹையஸ்ட் க்ளோசிங், அது பக்கமாகவே மறுபடியும் ஓப்பன் ஆகிற காரணத்தினால இன்னும் மார்க்கெட்டில் பையிங் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த பையிங் எது வரைக்கும் கொண்டு போகும் அப்படின்னா 13,600, 660, 650 இந்த லெவல்ஸ் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த ஏரியாலெல்லாம் மார்க்கெட்டில் ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும் ஓரளவு. இந்த இடத்தையும் சுலபமாக மார்க்கெட் மூவ் பண்ணி மேலே க்ளோசிங் கொடுத்ததுன்னா மார்க்கெட் 15,000, 16,000 வரைக்கும் ஸ்ட்ராங்காக போகிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. அது கொஞ்சம் நம்மளுடைய லாங் டேர்ம் வியூ. அதை நம்ம வீக்லி அனாலிசிஸில் நாளைக்கு இல்லை அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். பட் இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுலேருந்து தொடர் ஏற்றத்தை கொடுத்து 13,600 இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணுன்னா 13,520, 13,500 இந்த ஜோன் வரைக்கும் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் மேலே போகும். சரிங்களா? திருப்பி மேலே போய் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மார்க்கெட் எங்கே ஃபைனலாக க்ளோசிங் கொடுக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்கும். மறுபடியும் க்ளோசிங் 13,560க்கு மேலே வருதா அப்படின்றது இன்றைக்கி மிகப்பெரிய இன்னொரு கொஸ்டினாக இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக பார்த்து ட்ரேட் பண்ணுறது. பட் பாசிட்டிவாக மார்க்கெட் தொடர்ந்து பையிங்க்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. இதை எப்படி ஆப்ஷன்ஸில் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம நிஃப்டி ஆப்ஷன் செயின் பார்த்துட்ருக்குறோம். டிசம்பர் 17 க்ளோஸ் ஆக போகிற எக்ஸ்பயர் ஆக போகிற கான்ட்ராக்டை 13,550 அட் த மணி ஆப்ஷனாக இருக்கும். அது 92 பக்கமாக க்ளோஸ் ஆகிருக்கு. 2 ஸ்ட்ரைக் விட்டு அவுட் ஆஃப் மணி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. 13,650 செலக்ட் பண்ணுங்கள். இது 55 க்ளோஸ் ஆகிருக்கும். இது என்ன, இதில் இன்றைக்கி மார்க்கெட் அதிகமாக ஓப்பன் ஆகிற காரணத்தினால இது ப்ரீமியம் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கும். 60லேருந்து 65 ரூபாய்க்குள்ளே இது கிடைச்சதுன்னா நீங்கள் பை பண்ணிக்கலாம். பை பண்ணி ஒரு 20-25 பாயிண்ட்ஸ் ஸ்டாப்லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட் பாசிட்டிவாக மார்க்கெட் மேலே போகிற சமயத்தில் ஓரளவு உங்களுக்கு வந்து ப்ரீமியத்தோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் ஓரளவு கீழே வந்து டெஸ்ட் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து ஸ்டாப்லாஸ் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. வீடியோ ப்ரெசன்டேஷனை பார்த்துட்டு வந்ததுக்கு நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.